ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பிள் சின்னமன் ரோல், கிட்ஸோட ஃபேவரட்னே இதை சொல்லலாம். ஆப்பிள் சாப்பிடாத கிட்ஸ் கூட இதை பண்ணி கொடுத்தா ஆப்பிள் தன்னால உள்ள போயிடும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஆப்பிள் எடுத்து தோல் எல்லாம் சீவி உள்ள இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்கிற சீட்ஸும் ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ இதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிப்போம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர், அதாவது பட்டை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வேணும்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணல. அதுக்கு அடுத்ததாக நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துட்டு இதோட சைட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டியை வச்சு இந்த சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம இதை தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க தின்னாக. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அதுக்கு அடுத்ததாக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இதுக்குள்ள நான் அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிருங்க. அது அப்போ அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதை இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் சின்னமன் மிக்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வைக்கும்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் நம்ம ஈஸியாக வைக்க முடியும். ஸோ இதுவுமே கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பிரெட்டை ரோல் பண்ணிடுவோம். பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள்ஸ் எதுவுமே வெளியே வராமல் ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, எட்ஜஸ் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் டிப் பண்ணி இதை எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ எட்ஜஸ் எதுவுமே நமக்கு பிரியாமல் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். ஸோ சீல் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு. ஸோ அடுத்ததை நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் கொஞ்சம் சின்னமன் பவுடரும் சுகரும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரோல்ஸ் ஃப்ரை ஆன உடனே மேலே இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ பட்டர் உருகின உடனே நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற நம்ம சின்னமன் ரோல்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பிள் சின்னமன் ரோல்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைட்லேயும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ பாருங்க, இது எல்லாமே நல்லா எல்லா சைட்லையுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் கூட சைடில் எல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அவ்வளோதான், நமக்கு சின்னமான் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பிள் சின்னமான் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சின்னமான் பவுடரையும் சுகரும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆப்பிள் சின்னமன் ரோல் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.